பாப்பாவும் தூங்கிட்டாளா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் செம்ம டயர்டாக இருக்கு. மார்னிங்கே பேசிக்கலாம். பாய். Hello. Yes, sir. I missed the morning briefing. I don't know why I am sleeping so heavily. Tomorrow I will be there at the venue by 8:30 a.m. sharp. Okay. ஏதோ தப்பாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் நான் இப்படி ஒரு தூக்கம் தூங்கினதே இல்லையே. சம்திங் ஃபிஷி. வேணா, நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். இப்போ உனக்கு ஃபோன் பண்ணலன்றது தான் ஒரு பிரச்சனையா? வெறுப்பேத்தமாக ஃபோன் வச்சிரு. வீடியோ
நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, பட் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. என் பொண்ணு, என் வைஃப் என்னை நம்பி இருக்காங்க. ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. நான் அன்னைக்கு குதிக்கலை. என்னது? புரியல. நான் அன்னைக்கு குதிக்கலன்னு சொன்னேன். அது சூசைடே இல்லை. சூசைட் இல்லையா? பட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயுமே சூசைட்னு தானே நான் படித்தேன். அப்புறம் என்ன தான் நடந்துச்சு? நானும் உன்ன மாதிரி தான் சென்னையிலேருந்து அஃபிஷியல் ட்ரிப்பாக தான் இங்கே வந்தேன். அப்போது அன்றைக்கி ரூமில் நான் கேஷுவலாக ஃபோட்டோ எடுக்கலான்னு இந்த விண்டோ கிட்ட வந்தேன். அப்போது எனக்கு தெரியாது இந்த விண்டோவோட லாக் உடஞ்சிருக்குன்னு. ஃபோட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது என் கை ஸ்லிப் ஆகி பேலன்ஸ் இல்லாமல் நான் கீழே விழுந்துட்டேன். எஸ், இட் வாஸ் அன் ஆக்சிடெண்ட். பட் எல்லாரும் அதை சூசைட்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஓகே, பட் இப்போ எதுக்காக என் உடம்புல வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒரே ஒரு தடவை என்னோடய வீட்டுக்கு போனோம். என்னோடய ஒய்ஃப் அப்புறம் என்னோடய பொண்ணு, அவங்க 2 பேரோட கையும் பிடிச்சி சாரி சொல்லணும். எஸ், நான் இந்த ட்ரிப்புக்காக கிளம்பி வந்த முன்னாடி நாள் நைட் ஒரு சின்ன சண்டை. ஆனால் அதுக்காக என் ஒய்ஃப் கிட்ட அவ்வளோ கத்தி சண்டை போட்டு என் பொண்ணுக்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். சரி, பார்த்துக்கலாம், இங்கே தானே இருக்க போகிறாங்க, கோவம் போட்டோம், ஒரு நாள் 2 நாள் கழித்து பேசிக்கலாம் அப்படின்ற திமிரில் நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது அதுதான் நான் உங்களை பார்க்குற கடைசி நாள்னு. எல்லாத்துக்கும் காரணம் என் ஈகோ. அந்த ஈகோனால் இப்படி செத்தும் ஆவியாக அந்த ரூமில் சுற்றிட்டுருக்கேன். ப்ளீஸ், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கள், இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் செத்து 1 வருஷம் ஆகுது. பட் இப்போ வரைக்கும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு சின்ன சண்டை, எனக்கு தெரியும் நான் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே சாரின்னு மெசேஜ் போடுவேன்னு. என் பொண்ணுக்கு நானா உயிர். நான் இல்லாமல் அவ இருக்கவே மாட்டா. இப்போ 1 இயர் ஆகுது நான் விட்டு வந்து. அந்த கில்ட், அந்த குற்ற உணர்ச்சி நான் செத்தும் என்னை நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிடுச்சு. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறதுல ஒன்று தான். நீ என்னோட ஒய்ஃப், என்னோட பொண்ணு, போய் ஒரே ஒரு டைம் பார்த்து அவங்க கையை பிடிச்சி சாரி சொன்னேன்னு சொல்லணும். அது போதும். எனக்கு புரியுது உங்களோட வலி. இது உங்களோட ஒய்ஃப் ஆர் உங்களோட குழந்தை கையாக நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணி நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் எந்த கில்ட்டும் இல்லாமல் போகலாம்.
ஐ ட்ரஸ்ட் யூ. எனக்கு இவ்வளோ பண்ணுறல, உனக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். உன் ஒய்ஃப், உன்னோட பொண்ணு ஆர் உனக்கு பிடிச்சவங்க கிட்டலாம் தயவு செஞ்சு சண்டை போடலை. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். எஸ், ஐ ரியலி மீன் இட். ஜஸ்ட் லிவ் யுவர் மூமெண்ட், celebrate your life. Signing off. Bye and take care. தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. காணலாய் கிடந்தேன் நான் வரவால் விழித்திருந்தேன். இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சியாகவே தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாகிறேன். காலந்தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் கனவெல்லாம் நீதானே. விழியே உனக்கே உயிரானேன். பார்வை உன்னை அலைகிறதே, உள்ளம் உன்னை அணைக்கிறதே. அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதைக்கின்றதே. ஹலோ. ஹே, என்ன தூங்கிட்டீங்களா ரெண்டு பேரும்? பின்ன டைம் பார்த்தியா? சரி சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த டைம்லையா? சரி சொல்லு, என்ன? ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. நான் இது வரைக்கும் எதனா தப்பு பண்ணியிருந்தா மனசில் எதுவும் வச்சுக்காத. கண்டிப்பாக நான் இனிமேல் உங்ககிட்ட சண்டை போடவே மாட்டேன். என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. சரி நீ தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம். இது ஏதோ சொல்கிற. சரி நான் தூங்குறேன், காலையில் பேசலாம். பாய்.